கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கூட இந்த வலைதளம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். இந்த பரிசுத்தமான பெந்தகோஸ்தே பண்டிகையான இன்றைய நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியினுள் 16வது அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி வசனங்கள் 15 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியனாகிய நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் யோவான் 16:7வது வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போய்விடுகிறது உங்களுக்கு நலம். நான் போகாதிருந்தால் சகாயரானவர் உங்களிடம் வரமாட்டார். போவேனையாகில் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்றார் என்பதுவே. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது நலம். நான் போகாதிருந்தால் சகாயரானவர் உங்களிடம் வரமாட்டார். போவேனையாகில் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, யூதர்களில் அவர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகைகள் எது எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு 7 வகையான பண்டிகைகள் இருக்கின்றது. அதில் 3 வகையான பண்டிகைகள் மிகவும் அவர்களுக்கு முக்கியமான பண்டிகைகளாக இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக கூடார பண்டிகை, இரண்டாவதாக பஸ்கா பண்டிகை, மூன்றாவதாக இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் முதலாவதாக கூடார பண்டிகையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இஸ்ரவேலர்கள் மூப்பர்கள் எல்லோரும் ஒன்றாக மகா சபையாய் கூட்டப்படுகின்ற ஒரு நாள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் அந்த நாளிலே எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு பணியும் எதுவும் செய்யவும் கூடாது, செய்யவும் மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் கூடார பண்டிகையின் போது நிவேதனம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியத்தை கடவுளுக்கு படைக்க வேண்டும். அப்போ நிவேதனம் என்றால் உயிரை காக்க உணவை உண்ண தந்த கடவுளுக்கு படைக்கின்றதான ஒரு தகன பலியோ, போஜன பலியோ, இரத்த பலியோ போன்ற பலிகள் எல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு நாள், ஒரு பண்டிகை எது என்றால் அது இந்த கூடார பண்டிகை என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 23 வசனங்கள் 23 துவங்கி 36 வரையிலான வசனங்களிலே நாம் அங்கே அதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பஸ்கா என்கின்ற பண்டிகை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, பஸ்கா என்கிறதான பண்டிகையில் இஸ்ரவேலர்கள் அந்த நாளில் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியானது மாசற்றதும் பழுதற்றுமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குறைபாடு இல்லாததும், ஊனம் இல்லாததும், நொண்டியும் இல்லாததுமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஆட்டை அவர்கள் அடிக்கின்ற பொழுது அது இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைவாசல்களில் தெளிக்கப்படும் பொழுது, சங்காரத்தூதன் வருகின்ற பொழுது அந்த வீட்டை அவன் அழித்து விடாமல் கடந்து போவான். அந்த நாளை தான் இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 21, 5வது வசனத்தில் நாம் அதை அங்கே பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு இந்த நாளில் நாம் கொண்டாட இருக்கின்றதான இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை குறித்து கூட நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை மற்ற பண்டிகைகளைப் போல அல்ல. ஆடம்பரமான கொண்டாடப்படும் பண்டிகை அல்ல, ஆரவாரமாக கொண்டாடப்படும் பண்டிகை அல்ல, ஆர்ப்பாட்டமாக கொண்டாடப்படும் பண்டிகை அல்ல.
இந்த பண்டிகை, பெந்தகோஸ்து பண்டிகை எப்படிப்பட்டதான பண்டிகை என்றால், அன்பானுகளே, இந்த பண்டிகையானது உள்ளத்தில் இருந்து கொண்டாடப்படுகின்ற பண்டிகை, உணர்வில இருந்து கொண்டாடப்படுகின்ற பண்டிகை, உணர்ச்சியில் இருந்து கொண்டாடப்படுகிற பண்டிகை என்பதை ஆழமாக இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையானது இருக்கின்றதாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானா இருக்கன்பானங்களே, ஏனென்றால் இப்படிப்பட்டதான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நாள் தான் பரிசுத்த ஆவியானவரை தந்த நாள், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப்பட்ட நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இணை பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 4 வரையிலான வசனங்களிலும் கூட நாம் அங்கே அதை பார்க்கின்றோம். அந்த வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்றாய் கூடியிருந்தார்கள். ஒரு இடத்தில் எல்லோரும் ஒன்றாய் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே வேத வசனம் இப்படியாக அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ஒரு இடத்துல எல்லோரும் கூடுவது என்பது ஒரு கடினமான காரியம், ஒரு அசாத்தியமான காரியம் அல்ல. அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, எங்கே ஒரு மனம் இருக்கின்றதோ, எங்கே ஒற்றுமை இருக்கின்றதோ, எங்கே ஒப்புரவாகுதல் இருக்கின்றதோ, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதை இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையிலே இந்த வார்த்தையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட அதான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போகிறது நல்லது. நான் எங்கே போகிறேன் என்றால், நான் பிதாவினிடம் போகிறேன். நான் போகாமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்காமலே போய்விடுவார். ஆகவே நான் போய் அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திலே அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை, அந்த ஒப்புரவாகுதலை, அந்த ஒற்றுமையை, அந்த ஒருமைத்தன்மையை ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையிலே நமக்கும் அந்த தியான பகுதியில் நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அதான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு பாடம் என்னவென்றால், எங்கே ஒரு மனம் இருக்கின்றதோ, எங்கே ஒற்றுமை இருக்கின்றதோ, எங்கே ஒருமைத்தன்மை இருக்கின்றதோ, எங்கே ஒரே குணம் இருக்கின்றதோ, ஒரே மனம் இருக்கின்றதோ, ஒரே பேச்சு இருக்கின்றதோ, ஒரே ஆற்றல் இருக்கின்றதோ, ஒரே பண்பு இருக்கின்றதோ, அங்கே பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தமிழில கூட ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுவார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமையே வலிமை என்று சொல்லி தமிழில கூட இந்த வார்த்தையை சொல்லப்பட்டு வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானங்களே, அதுதான் ஒரு எறும்பினுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கின்றோம். அப்ப எறும்பை அதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த எறும்பு இந்த கோடை காலத்துல என்ன பண்ணுகிறது என்றால், எல்லா எறும்புகளும் தனித்தனியாக பிரிந்து சென்று அதற்கென்று ஒரு ஆண்டு கால முழுவதுமாக உணவுக்காக, போஜனத்திற்காக, வயிற்றுக்காக எல்லா எறும்புகளும் தனித்தனியாக பிரிந்து சென்று உணவை சேகரித்து, போஜனத்தை சேகரித்து, ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எல்லோரும் அந்த எல்லா எறும்புகளும் ஒரே இடத்துல வந்து அதை கூடி அந்த உணவை அது சேகரித்து வைத்து, மழைக்காலங்களில் மற்ற காலங்களில் நிலைமைகள் மாறுகின்ற பொழுது, சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது, அப்பொழுதெல்லாம் அந்த உணவை அது உட்கார்ந்து அந்த போஜனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதையும், அந்த உணவை பகிர்ந்து கொள்ளுகிறதையும், இப்படியாக அந்த எறும்பு கூட ஒற்றுமையாக செயல்படுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, அதுதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியிலும் கூட அந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது.
என்ன சொல்லுகிறது என்றால், அதுதான் அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் போகிறேன். நான் எங்கே போகிறேன் என்றால், நான் பிதாவினிடம் போகிறேன். நான் போனால்தான் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திலே அனுப்ப முடியும் என்று சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கைண்ட்ஷிப், ஒரு யூனியன்ஷிப் அங்கே ஆண்டவர் இயேசு ஒற்றுமையாக, ஒருமைத்தன்மையாக, ஒரே மனமாக, ஒரே குணமாக, ஒரே பண்பாக, ஒரே ஆற்றலாக ஆண்டவர் இயேசுவும் கூட அங்கே சொல்லப்படுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானங்களே, அதான் நாம் சற்று முன்பு வாசிக்க கேட்ட நிருப பகுதியிலும் கூட அந்த நிருப பகுதியும் நமக்கு அங்கே சொல்லுகிறது, எல்லோரும் ஒன்றாக கூடி இருந்தார்கள். அப்போ அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, யாரெல்லாம் அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள் என்றால், பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, ரோமர்கள், கிரேக்கர்கள் போன்ற எல்லா ஜாதி மக்களும் போன்ற எல்லா நாட்டு மக்களும் அங்கே ஒன்றாக கூடியிருந்தார்கள் என்று சொல்லி அதுக்கு அடுத்து வருகின்றதான பகுதி நமக்கு ஆழமாக சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, திருமறையிலே ஒவ்வொரு ராஜ்யங்களையும் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது கிரேக்கருடைய ராஜ்யம், ரோமர்களுடைய ராஜ்யம், எகிப்தியருடைய ராஜ்யம் என்று சொல்லி பலவிதமான ராஜ்யங்கள் கடவுளுடைய மக்களை ஆட்சி செய்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் ஒவ்வொருவரும் பலதரப்பட்ட பல நிலைமையில பயங்கரமானவர்கள், பயங்கரவாதிகள். ஆனாலும் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையிலே அப்படிப்பட்டதான கிரேக்கரும் யூதர்களும் எகிப்தியர்களும் எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்தார்கள் என்றால் ஒரு சாதாரணமான காரியமாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அன்பானுகளே, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அப்படியாக இருக்கின்றவன், இப்படியாக இருக்கின்றவன் என்று சொல்லி இவர்கள் எல்லோரும் ஒரே இடத்திலே கூடுவது என்பது மிக சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்டதான அந்த நிலைமையில, அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில, ஆனாலும் அன்றைக்கு யூதர்களும் கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் ஒன்றாக கூடியிருந்தார்கள் என்றால் சற்று ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படியானால் என் கண்பானுகளே, அதுதான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நமக்கு சொல்லுகின்றதான செய்தி என்னவென்றால், எங்கே ஒரு மனம், எங்கே ஒற்றுமை, எங்கே ஒரே மனம், எங்கே ஒரே குணம், எங்கே ஒரே பண்பு, எங்கே ஒரே ஆற்றல், எங்கே ஒரே பேச்சு இருக்கின்றதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பான்களே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதியிலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், அன்பானுகளே, ஆண்டவருக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி சங்கீதம் 138வது சங்கீதம் 12வது வசனத்திலே தாவீது கூட அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதியிலும் கூட ஆண்டவர் இயேசுவும் அங்கே சொல்லுகிறார். யோவான் 16 வசனங்கள் 4 துவங்கி வசனங்கள் 7 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, நான் போகிறேன், பிதாவினிடம் போகிறேன், நான் போகிறது தான் உங்களுக்கு நலம். ஏன் போகிறேன் என்றால், நான் போனால்தான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்க முடியும், உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த ஒற்றுமைத்தன்மையோடு அவரும் அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37 வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 6 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, பள்ளத்தாக்கிலே வெறும் எலும்புகள் இருந்தன, நான் வருவேன், நான் வந்து அந்த பெரிய பள்ளத்தாக்கில் இருக்கின்றதான எலும்புகளுக்கு முதலாவதாக தசையை உண்டாக்கி, நரம்புகளை உண்டாக்கி,
அதற்கு தோள்களை உண்டாக்கி அதற்கு கடைசியாக பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கடவுளும் அங்கே அந்த ஒற்றுமை தன்மையோடு ஒருமைத்தன்மையோடு அங்கே அவரும் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி பதிவு செய்து வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதியும் கூட நமக்கு சொல்லுகிறது. அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த ஒற்றுமை தன்மையோடு அந்த ஒருமைத்தன்மையோடு ஒரு மனதோடு ஒப்புரவாகுதலோடு ஆண்டவர் இயேசுவும் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். நான் போகிறேன், நான் போகிறதுதான் உங்களுக்கு நலம். நான் எங்கே போகிறேன் என்றால் பிதாவினிடம் போகிறேன். ஏன் போகிறேன் என்றால் நான் போனால்தான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தர முடியும், கொடுக்க முடியும், அனுப்ப முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவும் கூட அந்த ஒருமைத்தன்மையோடு ஒற்றுமையோடு அவர் பேசுகின்றதையும் சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த கண்பானுகளே, அப்போ ஒரு நாள் நம்முடைய உடலில் எல்லா உறுப்புகளும் வயிற்றுக்கிட்ட சண்டை போட்டுச்சான். என் வயிறு, நீ சும்மா தான் இருக்கிற, உடலில் உறுப்புகளாகிய நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறோம், ஒரு நாளும் பாடுபடுகிறோம், உனக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் வயிற்றுக்கிட்ட சண்டை போட்டு இருந்துச்சான். அப்போ முதலாவது கால் சொல்லிச்சான், என் வயிறே, நான் தான் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன், நான் தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன், நான் தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறேன், ஆகவே நான் தான் சிறந்தவன் என்று சொல்லி கால்கள் வயிற்றுக்கிட்டு சொல்லிச்சான். அதுக்கடுத்து இரண்டாவதா கை வயிற்றுக்கிட்டு சொல்லிச்சான், என் வயிறே, நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் தான் உன்னை பத்திரமாக வச்சுன்னு இருக்கிறேன், நான் தான் உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில உனக்கு போஜனமாக உணவாக நான் தருகிறேன், ஆகவே கைகளாகிய நான் தான் சிறந்தவன் என்று சொல்லி கைகள் வயிற்றுக்கிட்ட இப்படியாக சொல்லிச்சான். அதுக்கடுத்து மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் வயிற்றுக்கிட்டு சொல்லிச்சான், இவரே, உன்னை சுற்றி இருக்கிறது நாங்க தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ ஒரு விபத்தோ ஒரு பொல்லாங்கோ தீங்கோ வந்தால் தடுப்பது, அது நின்று உங்களை பாதுகாப்பது நாங்க தான் என்று சொல்லி மற்ற உறுப்புகள் எல்லாம் வயிற்றுக்கிட்டு சொல்லிச்சான். அப்போ கடைசியாக வயிறு இவைகள் எல்லாம் வச்சு பார்த்து சொல்லிச்சான், நான் மட்டும் வேலை செய்யாம இருந்தா, நான் மட்டும் இயங்காம இருந்தா, நான் மட்டும் செயல்படாம இருந்தா ரத்தம் ஓடாது, மூச்சு விட முடியாது, உங்களுக்கு சக்தி கிடைக்காது. ஆகவே இந்த எண்ணத்தை எல்லாம் நீங்க எடுத்து போட்டு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும், நானும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கடைசியா வயிறு சொல்லிச்சான். அப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ, எங்கே ஒருமனம் இருக்கிறதோ, எங்கே ஒரே பேச்சு இருக்கிறதோ, ஒரே குணம் இருக்கிறதோ, ஒரே பண்பு இருக்கிறதோ, ஒரே செயல்கள் இருக்கின்றதோ, ஒரே நடக்கைகள் இருக்கின்றதோ, அங்கே மனுஷனும் நன்றாக இருப்பான், அவனுடைய வாழ்வும் நன்றாக இருக்கும், அவனுடைய குடும்பமும் நன்றாக இருக்கும், அவனுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்வும் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும் என்பதை நம் ஆழமாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒற்றுமையாக ஒரே பேச்சோடு ஒரே ஆற்றலோடு ஒரே குணத்தோடு ஒரே பண்போடு ஒரே நடக்கையோடு ஒரே செயல்களோடு நாம் நடக்கப்பட வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தரை நோக்கி விடுதல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மகிமையான திருத்துவ கடவுளே, நிஜமாக கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிலே
உம்மை ஆராதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை துதிக்கவும் ஒரு பாக்கியத்தையும் சிலாக்கத்தையும் இன்றுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நன்றிகளை படைக்கின்றோம் கர்த்தரே. ஆண்டவரே சுவாமி, நெகேமியாவுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நெகேமியா யார் என்றால் ஒரு சாதாரணமான மனுஷன், ஒரு சாதாரணமான வேலைக்காரன், அர்த்த சாஸ்தாவுக்கு என்கிறதான ஒரு மனுஷனுக்கு அரசனாக இருந்தவன். எருசலேம் நகரம் அது கடவுளின் நகரம். மகாராஜா, உன்னதமான கடவுள் வாசம் பண்ணுகிற இடம். அப்படிப்பட்டதான அந்த எருசலேம் நகரம், எருசலேமின் மதில்கள், எருசலேமின் சுவர்கள், அதன் வாசல்கள், அதன் கதவுகள், அதன் நுழைவாய்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது, எல்லாம் சேதப்படுத்தப்பட்டது. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான அந்த எருசலேமை சுற்றி உள்ள மதில்களை, சுவர்களை நெகேமியா என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரணமான வேலைக்காரன், ஒரு சாதாரணமான பானபாத்திரக்காரன் இந்த நெகேமியா என்ன செய்கிறார் என்றால், குடும்பமாக ஒரு பக்கம் எல்லா வேலைக்காரர்களாக, மறுபக்கம் ஆயுதங்களை அணிந்த மனிதர்களாக, இன்னொரு பக்கம் கட்டுமான பணியை வேலை செய்கிற வேலையாட்களாக எல்லா வேலையாட்களும் வைத்து ஆண்டவரே மீண்டுமாக அந்த எருசலேம் நகரத்தை, எருசலேம் மதில்களை, எருசலேம் சுவர்களை ஒற்றுமையாக செயல்பட்டு மீண்டுமாக அந்த நகரத்தை, அந்த சுவர்களை, அந்த மதில்களை அவன் கட்டி எழுப்பிய முதல் ஒற்றுமையை அந்த வேலை செய்த முதல் நாயகனாக திருமறையில இருக்கின்றதையும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் கர்த்தரே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே சுவாமி, அந்த ஒற்றுமையின் செய்தியை குறித்து இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை நாங்கள் கேட்டோம், சிந்தித்தோம், தியானித்தோம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம் கர்த்தாவே. எங்கே ஒரு மனம், எங்கே ஒரே பேச்சு, எங்கே ஒரே குணம், எங்கே ஒரே நடக்கை, எங்கே ஒரே சொல், எங்கே ஒரே செயல் இருக்கின்றதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே வாழ்வு உண்டு, அங்கே எதிர்காலம் உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே நன்மைகள் உண்டு, அங்கே கிருபைகள் உண்டு, அங்கே தயவுகள் உண்டு என்று சொல்லி வேத வசனங்கள் கூட எங்களுக்கு வாக்களித்து கர்த்தாவே, சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்டதான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையில அந்த ஒற்றுமையின் வசனத்தின் வழியாக, செய்தியின் வழியாக இன்றைக்கு எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம் கர்த்தரே. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உமது திவ்ய சொந்த நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு வழியா ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தகிதரித்து ஆசீர்வதித்து நித்தமும் ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.